ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூனு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு டேபிள் சால்ட்டு சேர்த்துட்டு லெமன் வந்து ஒரு பெரிய சைஸ் லெமன் வந்து 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு இந்த மசாலாவை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் மசாலா வந்து கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி சூடுபடுத்தி வச்சுருக்காங்க. இப்போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கனை வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஹீட்லேயே சிக்கனை வந்து வேக வச்சுக்கலாங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கமுமே நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான சிக்கன் 65 வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.